ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு டிபி ஃபேஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரி மார்க்கிங் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 இன்ச் ஃபோல்டிங் பர்பஸ்க்காக நம்ம விடுறோம். இது ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனுக்கு மேலே தான் நீங்கள் ப்ளவுஸை ப்ளேஸ் பண்ணணும். பாருங்கள், ப்ளவுஸ்க்கு வேஸ்ட் அண்ட் ஒரு மார்க்கிங், ஆமும் பாடியும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு மார்க்கிங், ஷோல்டர் அண்ட் ஒரு மார்க்கிங், நெக்கு கிட்ட ஒரு மார்க்கிங், அது முடிகிற இடத்துல ஒரு லைன், நெக் டவுன் அண்ட் ஒரு மார்க்கிங். பாருங்கள், எல்லா லைனையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நெக் அந்த லைனையும் நெக் டவுனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த எல் பாக்ஸ் போகிற இடத்துல தான் நீங்கள் நெக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அதை ட்ரா பண்ணணும். இப்போ நான் பேசிக் ஃபஸ்ட் ரவுண்ட் ஷேப் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நான் ரவுண்ட் போடுறேன். இப்போ ஆம் கிட்ட பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் கர்வ் அந்த மாதிரி அலைன் பண்ணுங்கள். நான் எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கர்வை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க்கிங்கை ஒன் சைட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு சைடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபேப்ரிக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை உள் பக்கமாக நம்ம மடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டரை சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு ஃபேப்ரிக்கில் வந்து ஈவனாக அது கரெக்டாக ஃபோல்டு ஆகாது அது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த இம்ப்ரெஷன் இதில் வந்திருக்கும். இதை லைட்டாக நம்ம டார்க் பண்ணிக்கலாம். லைட்டாக இருக்கிறத நம்ம டார்க் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக கற்றுக்கலாம். மார்க்கிங்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதை ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஸ்கேல் வச்சு நான் அந்த லைன்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த சென்டர் மட்டும் உங்களுக்கு ஒரு வாட்டி அயன் பண்ணிட்டு பண்ணால் கூட உங்களுக்கு அந்த நீங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி டேப் பண்ணுறப்ப அது உங்களுக்கு கரெக்டாக அலைன் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நீங்கள் மார்க்கர் வந்து ஒயிட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பேக் நெக்குக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஃப்ரண்ட்டு பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக் பாருங்கள், உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் நெக்குக்கு கொக்கி பார்ட் எடுத்துக்கோங்க. அந்த சைடு தான் எப்பயுமே நீங்கள் ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணணும். இப்போ நெக்கான மார்க்கிங்கும் ஷோல்டரான ஒரு மார்க்கிங்கும் போட்டுட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த நெக் முடிகிற இடத்துல ஒரு மார்க்கிங், அந்த கர்வை நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஃப்ரண்ட் லைனையும் நான் போட்டுக்கிறேன். ஒரு 1 இன்ச் அபோவ் இந்த மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் மேலேருந்து அந்த ஷோல்டர் இது வந்து இங்கே வரைக்கும் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால தான் அந்த 1 இன்ச். இப்போ பாருங்கள், ஃபிங்கர் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஆர்ம் கர்வ் ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரேம் பேக் நெக்குக்கு போடுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு இடிக்காத அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப கிட்டவும் போட்டுருக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி போடலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக்கை டபுள் ஃபோல்ட் பண்ணோம். அதாவது ஒரு ஃபோல்டு சிங்கிள் ஃபோல்டு இதை இன்னொரு ஃபோல்டு பண்ண போகிறீங்க. பாருங்கள், இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு. இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணுறப்பையும் நம்ம என்ன விடணும்னா, ஃபோல்டிங்க்காக நம்ம அந்த ஒரு 1 இன்ச் விடணும். பேக் நெக்குக்கு கீழே எப்படி 2 இன்ச் விட்டோமோ அதே மாதிரி ஸ்லீவ் ஓப்பனுக்கு 1 இன்ச் விடணும். இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் தான் பண்ணுறோம். அந்த ஒரு ஸ்லீவோடைய ஒன் சைட் பண்ணுறோம். லைன் போட்டுக்கிறேன்.
இப்போ இதுக்கு மேலே ஸ்லீவை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் லெஃப்ட்டு ரைட் அப்படிலாம் கிடையாது. ஸ்லீவ் எதை வேணால் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், பாடியும் ஸ்லீவும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு லைன், அதுக்கு கீழே ஆர்ம்கிட்டையும் அதே மாதிரி பாடியும் ஜாயின் ஆகிற லைன். இப்போது ஸ்லீவ் ஓப்பன் அடியும் எந்த அளவுக்கு ஓப்பன் வேணுமோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபிங்கர் வச்சுக்கோங்க. நம்ம எப்படி ஆர்ம் கவுக்கு பண்ணமோ ஃப்ரண்ட் நெக்குக்கு அந்த மாதிரி இங்கேயும் நீங்கள் அந்த ஃபிங்கரை வச்சு அழுத்திட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு அந்த கர்வ் கிடச்சிடும். ஸோ இது ஒரு ஈஸியான டெக்னிக் தான், நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த லைனை நான் அந்த லைனோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒரு சைடு ஸ்லீவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் சைட் ஃபோல்டு பண்ணிக்கிட்டு நீங்கள் பாருங்கள், இப்போ இதோடைய ஆப்போசிட் சைடு நீங்கள் இங்கே ஃபோல்டு பண்ணுங்கள். கரெக்டாக அந்த எட்ஜஸும் இருக்கணும். சென்டர் கரெக்டாக அலைன் ஆகணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், டேப் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு இன்னும் அந்த ஒன் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளுக்கு இன்னொரு சைடு ஃபுல்லாக ஒரு ஸ்லீவ் கிடச்சிச்சு. இப்போ இந்த லைன்ஸை டார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது இது எப்படி இன்னொரு ஸ்லீவாக நம்ம மாற்றுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள் சைடை நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். இதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்களா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த எட்ஜஸும் இருக்கணும். சென்டர் கரெக்டாக அலைன் ஆகணும். பாருங்கள், இப்போ இதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்லீவும் லைட்டாக மார்க்கிங் கிடச்சிடும். பார்த்திங்களா, இப்போ ஈஸியாக நம்ம எவ்வளோ 2 ஸ்லீவ் ஆன் டைமில் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ட்ரேசிங் எப்படி பண்ணுறது, அதை எப்படி ஈஸியாக பண்ணுறது. இப்போ ஒரு வாட்டி பண்ணால் டபுள் சைடும் நம்மளுக்கு ட்ரேசிங் வரணும். ஸோ 2 ஸ்லீவுக்கும் தனித்தனியாக பண்ணுறது கிடையாது. ஆன் டைமில் எப்படி பண்ணுறது, நெக் ஷேப்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது, ஸோ அதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த லைன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒர்க் முடிச்சிட்ட வரைக்கும் நம்மளுக்கு அந்த லைன்ஸ் இருக்கணும். ஒயிட் மார்க்கர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நமக்கு 2 ஸ்லீவ், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் மார்க் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.